Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட சித்தர் பரிகாரம். வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக செய்யாத பரிகாரங்களே இல்லை. எத்தனையோ பரிகாரங்களை செய்துவிட்டோம். இருந்தாலும் சொந்த வீட்டிற்கான யோகமே அமையவில்லை என்பவர்கள் சிரமப்படாமல் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். இது ஒரு சித்தர் பரிகாரம். சித்தர் சொன்ன பரிகாரம் என்றுமே பொய்த்ததில்லை. சித்தர்களை வழிபாடு செய்தவர்கள் என்றுமே கைவிடப்பட்டதில்லை. உங்களுக்கு சொந்த வீடு வேண்டுமென்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள். இந்த பரிகாரத்தை பற்றிய விரிவான தகவலை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் பரிகாரத்தை பார்த்து விடுவோம். பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். அந்த விளக்கிற்கு முன்பு 2 கிண்ணங்களை வைக்க வேண்டும். முதல் கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்ப வேண்டும். அடுத்த கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்ப வேண்டும். இதை தயார் செய்து வைத்துவிட்டு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீ வாழை குருப்பியோ நமக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. வாழை சித்தரை தினமும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் வீடு கிடைக்கும். கொம்மடி கோட்டையில் வாழை சித்தர் குருசாமிக்கு சமாதி இருக்கிறது. திருச்செந்தூர் செல்லும் வழியில் இந்த இடம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சித்தரின் பெயரை சொல்லி மனமுருகி ஏற்றி வைத்திருக்கும் தீபத்தின் முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். இன்று வீடு கிடைக்குமா, நாளை வீடு கிடைக்குமா என்ற கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது. பரிகாரத்திற்கு பயன்படுத்திய இந்த தண்ணீரை மட்டும் தினமும் மாற்றிக்கொள்ளுங்கள். பச்சரிசி தூசு படிந்த பிறகு அதை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிட்டு மீண்டும் புது பச்சரிசி மாற்றினால் போதும். எச்சில் படாத சில்வர் கிண்ணத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். சின்னதாக டபரா செட் இருக்கு இல்லையோ, அது போல சின்ன கிண்ணத்தை கூட இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தினால் கூட போதும். இந்த பரிகாரம் ஒரு பிரபலமான ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவரால் ஒரு பேட்டியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் தான். அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் தன்னுடைய அனுபவ ரீதியாக இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம் எல்லோருக்குமே பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறிப்பு உங்களோடு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்தால் நாளைக்கு சொந்த வீடு கட்டிவிடலாம் என்று சொல்ல வரவில்லை. நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வரலாம். 2 வருடம் கழித்தோ 3 வருடம் கழித்தோ அல்லது 5 வருடம் கழித்தோ நிச்சயமாக சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியாக அந்த வீட்டில் வசித்து வருகிறீர்கள் எனும் பட்சத்தில் உங்களால் முடிந்தால் இந்த வாழை சித்தர் சமாதிக்கு ஒரு முறை சென்று அந்த சித்தருக்கு நன்றியை தெரிவிக்கலாம். நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.